வணக்கம். இது தூங்குற டைம். ஆமாங்க, உங்களுக்கு இந்த டைம்ல ஒரு அழகான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரிய தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். இது என்னுடைய ஃப்ரெண்டுடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த சம்பவத்தை அவள் கூறுவது போல உங்களிடம் நான் கூறுகிறேன். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பல பல பஜன ஸ்டோரிய நம்மளுடைய சேனல்ல இருக்கு. நீங்க மறக்காம சேனலுக்குள்ள போயிட்டு விசிட் பண்ணுங்க. ஆமாங்க, அந்த ஊர் பாத்தீங்கன்னா ஒரு காடு பகுதி. அந்த காட்டு பகுதியில நிறைய வீடுகள் இருக்காது. சரிங்களா, அந்த ஊர்ல வசிப்பவள்தான் மஞ்சுளா. அந்த மஞ்சுளா பாக்க அவ்வளவு அழகுன்னும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது. இரண்டு மாம்பழங்களும் அவ்வளவு அழகா ஷேப்பா இருக்கும். அப்போ அவளுக்கு வயசு பாத்தீங்கன்னா 21. அவங்க வீட்ல எல்லாருமே அவளுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அதே ஊரை சேர்ந்த ராம் அப்படி என்ற ஒரு பையனை பார்த்து பேசி முடிச்சாங்க. ஆனா மஞ்சுளாவுக்கு அவனை பிடிக்கல. காரணம் பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப கருப்பா இருப்பான். காட்டு வேலை செய்றவன். அவனை சுத்தமா பிடிக்காது. இருந்தாலுமே வீட்ல பெரியவங்க அவனைதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா ரொம்ப வருத்தப்பட்டா. இருந்தாலுமே பெத்தவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். இருந்தாலுமே அவளால சந்தோஷமா இருக்க முடியல. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. நைட் அப்ப உள்ளார, அதாவது ரூமுக்குள்ளார ராம் நின்னுட்டு இருந்தான். அப்போ மஞ்சுளா கையில ஒரு சொம்பு நிறைய பால் கொடுத்து அந்த ரூம்குள்ள அமுச்சாங்க. மஞ்சுளா ரொம்ப பயத்தோடவும் பிடிக்காமலும் நடுக்கத்தோடவும் அந்த ரூம்குள்ள போனான். அந்த ரூமுக்குள்ள போயிட்டு யாதையுமே பாக்காம பயத்தோட உள்ள போனேன். அப்ப ராம் பெட்ல உட்கார்ந்து இருந்தான். என்ன பார்த்துட்டே இருந்தான். ஆனா எனக்கு அவனை பிடிக்கவே இல்ல. மனசுல இருந்தாலுமே அது பண்ணிதான ஆகணும். நான் அப்படியே நின்னுட்டு இருந்தேன். அப்ப ராம் என்னை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னான். எனக்கு எரிச்சல் வந்தது. என்னடா எனக்கு பிடிக்காதவன் என்கிட்ட பேசுறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நெர்வஸா இருந்துச்சு. ராம் சொன்னான், நீ அழகுல உன்னுடைய மாங்காய் பழம் ரொம்ப அழகு. இன்னைக்கு நமக்கு முதல் நைட்டு வா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசை ஏத்திக்கிட்டேன். ஏன்னா என் மனசை மாத்துற மாதிரி சில வார்த்தைகள் அவன் பேசனான். அதுக்கப்புறம் நான் பாலை அவங்கனுக்கு கொடுத்தேன். அவனும் என் கையில இருந்த பால் சொம்பை வாங்கி குடிச்சுட்டு கீழ வச்சுட்டான். மீதம் இருந்த பால நான் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ராம் வந்து என்கிட்ட ஒன்னு சொன்னான். மஞ்சுளா, இந்த பாலை மட்டும்தான் எனக்கு நீ கொடுப்பியா, வேற எந்த பாலும் இல்லையான்னு கேட்டான். என்னுடைய மைண்ட பேசி பேசி மொத்தமா மாத்திட்டான். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய முகத்தை பார்த்து பேசுறேன். உனக்கு பால் வேணும்னா நீதான் எடுத்துக்கணும். நான் எப்படி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பால் அவன் எடுக்க கையை எடுத்து பால் கறக்கறதுக்காக பால் மடியில வச்சான். அப்ப பால் வரல. ஏன்னா அது ஃப்ரெஷ் இல்லையா? அப்ப இருந்தாலுமே பால் குடிக்கிற மாதிரி நல்லா குடிச்சிட்டு நல்லா ஆயில் மசாஜ் ஒன்னு நல்லா பண்ணிட்டு அப்படியே வேலையே ஆரம்பிச்சான். எனக்கும் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆனா அவன் பால் குடிக்கிறப்ப நான் வந்து என் கை எங்கேயோ போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் என்கிட்ட கேட்டான். உன்னுடைய மாங்காய் எண்ணெய் இவ்வளோ டேஸ்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கையாவது கொடுத்தியான்னு கேட்டான். நான் சொன்னேன் யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதான் இவ்வளோ டேஸ்டா இருக்கு. ரொம்ப காயா இருக்கு. இத நான் பாலை கசக்கி எடுக்கும்போது பழுத்துரும். அதுக்கப்புறம் ரொம்ப லூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் உன்னுடைய பாலை நான் எப்படி குடிக்கிறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு உச்சத்துக்கு போயிடுச்சு.
அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவருடைய வாழைப்பழத்தை கொஞ்சமா கையில எடுக்க முயற்சி பண்ணேன். ஏன்னா கிட்டக உட்காரும்போது அவருடைய வாழைப்பழம் என்ன குத்திட்டே இருந்துச்சு. நான் சாப்பிட தோணுச்சு எனக்கு. அவர் என்னுடைய மாங்காய் பழத்தை சாப்பிடும்போது எனக்கு மட்டும் பசிக்காதா என்ன நானும் அவருடைய வாழைப்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் அந்த வாழைப்பழம் ரொம்ப கீழே இருந்ததுனால முட்டி போட்டுட்டு கீழே உட்கார்ந்து நல்லா பசியார வாழைப்பழத்தை சாப்பிட்டேன். அந்த வாழைப்பழம் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வாழைப்பழம் சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்தி மாத்தி நாங்களே வாழைப்பழத்தையும் மாங்காய் பழத்தையும் சாப்பிட்டுட்டோம். ஆமாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. அப்ப அவர் என்கிட்ட குழி பணியாரம் இருக்குல்ல, அது கொஞ்சம் நான் எடுத்துக்கவான்னு கேட்டாரு. ஆனா எனக்கு குழி பணியாரம்ன்றது புரியவே இல்லை. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னுட்டு அவர்கிட்டயே நான் திரும்ப கேட்டேன். அதுக்கு அவர் ஆமாவும் உங்களுடைய குழிப்பணியாரத்தை தாங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவரே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஓ உனக்கு குழிப்பணியாரனா புரியலையா? உன்னுடைய பாப்பாவதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்பதான் புரிஞ்சது. என்னுடைய பாப்பாவ கேட்டிருக்காங்க. ஏன்னா என் பாப்பா ரொம்ப சாஃப்டா இருப்பா. ரொம்ப ஃப்ரெஷ் ஸ்கின் டோனும் நல்லா இருக்கும். அப்ப அவன் என்னுடைய பாப்பாவை சாப்பிடும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணான். என்னுடைய பாப்பாவை சாப்பிடும் போது தாங்க எனக்கு உச்சத்துக்கு போச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் வாழைப்பழம் வேணும்னு பாப்பா கேட்டுச்சு. எப்பவுமே பசிக்குதுன்னா கொடுக்கறதுதான நல்ல பழக்கம். அதனால வாழைப்பழத்தை எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுச்சு. நல்லா ரொம்ப பசியா இருந்திருக்கும் போல பாப்பா அதனால ஒரு ஹை ஸ்பீட்ல அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு வாழைப்பழம் ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டு பிறகு வாந்தி வர வந்துருச்சு வாழைப்பழம். சாப்பிடும்போதே வாந்தி வந்துடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தை வெளியே எடுத்துட்டு வாந்தி எல்லாம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து நான் வந்து கட்டில் மேல உட்கார்ந்துட்டேன். இருந்தாலுமே ராமுக்கு அந்த போதை இன்னும் மறையல. காரணம் பாத்தீங்கன்னா இப்பதான கல்யாணம் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்பவும் மஞ்சளா கிட்ட பேச ஆரம்பிச்சான். அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் ரவுண்ட் போனான். ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சளாவுக்கு ராம பிடிக்க ஆரம்பிச்சது. தேனைக்குமே மஞ்சளா கிட்ட வாங்கா பழத்தையும் குழிப்பணியாரத்தையும் கொடுக்கமாறு சொல்லி நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஏன்னா அவளுடைய குழிப்பணியாரம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுல வாழைப்பழம் வைக்கும் போது எண்ணெய் வரும் இல்லையா? அந்த எண்ணெய் அப்ப தெரிச்சிட்டு வந்தது ரெட் கலர்ல. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஃப்ரெஷ்ஷான பணியாரம்தான், இதோ சாப்பிடலாம். கெட்டு போகல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்போ முதலிரவு ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வாழைப்பழம், மாங்காய் பழம், பணியார கல்லு, உரல்லு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாளைக்கு இன்னிரும் ஒரு அழகான காதல் காமன் ஸ்டோரி உங்களுக்காக வரும் சரிங்களா?